Hi guys, welcome back to our channel Management Studies in Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்த யூனிட் 5 RCMல இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆல்ரெடி 4 யூனிட்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 4 யூனிட்ஸ்க்கான லிங்கையும் ஓவராலா இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லி கொஷின் சொல்லியிருப்பேன். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். அந்த வீடியோஸை போய் பாருங்க. You can definitely score in the unit இந்த important questions மட்டும் படிச்சீங்கன்னா you can definitely score 90 plus marks. Okay, and one more thing, படிக்கிறத புரிஞ்சு படிங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 5 எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ் காம்பன்சேஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ் காம்பன்சேஷன் பிளான்ல வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வர்ற கொஷின் என்னன்னா இந்த 2 தான். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எக்ஸிக்யூட்டிவ் ப்ளேவும் சேல்ஸ் காம்பன்சேஷன் பிளானும் தான். அண்ட் மிச்ச கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். மோர் ஓவர் வந்து அதிக வெயிட்டேஜ்னு ஒரு யூனிட்ல எடுத்தோம்னா இருக்கும். அதுதான் இந்த 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை எக்ஸிக்யூட்டிவ் காம்பன்சேஷன்? அதுக்கு மீனிங் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதோட கான்செப்ட்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே கான்செப்ட்ஸ் படிக்கிறது கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ். எப்படி கொஸ்டின் பண்ணாலும் உங்களால் கான்செப்ட்ஸ் படிக்க முடியும். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. தேர்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எக்ஸிக்யூட்டிவ் பே பார்த்துக்கோங்க. ஃபோர்த் வந்து ஆஸ் எ சேல்ஸ் காம்பனன்ட் பிளானும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ் காம்பன்சேஷன் பிளானையும் படிச்சு வச்சுக்கோங்க. சேலஞ்சஸ் இன் டிசைனிங் காம்பன்சேஷன் பிளானையும் படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஆஸ் இட் சேல் ஆல்ரெடி கரண்ட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 6-7 பாயிண்ட்ஸையும் படிச்சிங்க அப்படின்னாலே 90% இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த யூனிட் ரொம்ப சின்ன யூனிட் தானே, ஸோ உங்களால் 90% இதுலேருந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இந்த யூனிட் வந்து கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். பட் எப்படி இருக்கும்னா சில ட்விஸ்டட் லைன்ஸ் இருக்கும். கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Explain the features of effective sales compensation plan இருக்கு. ஸோ ஹியர் எஃபெக்டிவ்ன்ற வேர்டுக்கு பெரிய அர்த்தம்லாம் கிடையாது. சேல்ஸ் காம்பன்சேஷன் பிளானை எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜஸ் படிச்சிங்கனாலே இங்கே ஃபீச்சர்ஸில் நீங்கள் எழுதலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதலாம், அட்வான்டேஜஸையும் நீங்கள் இங்கே எழுதலாம். ஆனால் சப்டாபிக் கூட பாருங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் காம்பன்சேஷன் அண்ட் சேல்ஸ் காம்பன்சேஷனை பார்த்துக்கோங்க. வாட் இஸ் சேல்ஸ் காம்பன்சேஷன் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் இது அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்காவது இந்த ரெண்டுத்துலேருந்து ஒன்று ஒரு 2 மார்க்காக கேட்கறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் படிச்சு வச்சுக்கோங்க. மீனிங் மட்டும் படித்தா கூட ஒரு 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிங்கிங் எக்ஸிக்யூட்டிவ் பே டு ஆர்கனைசேஷன் பே. இந்த லிங்கிங் கான்செப்ட் இருக்குல்ல, யூனிட் 4லையும் ஒரு லிங்கிங் கான்செப்ட் இருக்கும். அதையும் படிச்சு வச்சுக்கோங்க, இதையும் படிச்சுக்கோங்க. ஆஸ் ஆஃப் மை கெஸ் இது ரெண்டுத்துலேருந்து ஒரு கொஷின் வர 90% சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பிளான்ஸ். அதாவது காம்பனன்ட்ஸ்னு கேட்பாங்க, கீ எலமெண்ட்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அந்த காம்பனன்ட்ஸையும் படிச்சு வச்சுட்டிங்கன்னா இது போயிடும். நான் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோவில் நான் சொல்கிற டாபிக்ஸ் முன்னாடி படிச்சேன்ல இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அதுலேயே இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் காம்பன்சேஷன் வித் எக்ஸாம்பிள். சேம் கொஷின் தான் இது, வித் எக்ஸாம்பிள் இருக்கிறதால நான் இன்னொரு கொஷின் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ் காம்பன்சேஷன் பிளான் அண்ட் தேர் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். சேல்ஸ் காம்பன்சேஷன் மீனிங் படிச்சிருந்தீங்கனாலே அப்போவே டைப்ஸும் படிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸும் முடிச்சிடும். நெக்ஸ்ட் ஹவு ஷுட் அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பிளான் பி டிசைன்ட். எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு ஜென்ரல் கொஷினாகவே நீங்கள் எழுதலாம். வித்தின் யோர் மைண்ட் எப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்க உங்கள் மைண்ட்குள்ளார அப்படின்றத இங்கே ஆன்சராக கொண்டு வாங்க. அன்னெசரியாக அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் பிளான்னா என்னன்னு தெரிஞ்சாலே, எக்ஸிக்யூட்டிவ் காம்பன்சேஷன் பிளான் தெரிஞ்சாலே உங்களால் இதை அட்டன் பண்ண முடியும். Next question, discuss the challenges involved in managing executive and sales compensation. அதாவது அதோட challenges என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இந்த challengesலாம் மெயினாக எக்கனாமிக் சேலஞ்சஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஆட் எக்கனாமிக் சேலஞ்சஸ். ஏன்னா அதுதான் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் சேலஞ்சஸையும் ஆட் பண்ணுங்கோங்க. பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் இன்னொரு சேலஞ்சஸ் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லீகல் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ். லாஸ்ட் என்ன கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா, எவாலுவேட்டிங் த ரோல் ஆஃப் எஸ்ஆப்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுதான் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ் இன் எக்ஸிக்யூட்டிவ் காம்பன்சேஷன். ஸோ என்ன ரோல் இருக்குது அப்படின்றதையும் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இது இம்பார்ட்டன்ட் அந்தளவுக்கு கிடையாது. இது 2 இயர்ஸில் தான் இந்த கொஷின் பார்த்தேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மேலே இருக்கிறது எல்லாமே 2+ இயர்ஸில் பார்த்தேன். லாஸ்ட்டாக இருக்க கொஷின் 2 இயர்ஸில் தான் பார்த்தேன். ஸோ பெட்டர் நீங்கள் இந்த கொஷினை ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படித்து வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லா கொஷினுக்கும் சப்ஹெட்டிங் இது பண்ணுங்கள். ஓகே, இஃப் யூ நீட் த ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் டைப் பண்ணுங்கள். நான் இந்த கொஷின் எல்லாத்துக்குமே ஆன்சர் போடுறேன். தேங்க்யூ.